இதெல்லாம் கை குழந்தையா இருக்கும் போது அமைக்கு பிடிச்சி செய்ய வேண்டிய காரியம். இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவர் விரட்டி போட்டீங்கன்னா மொட்டை அடிக்கணும் காது குத்துறோம்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா? விட்டா ஒலிம்பிக்லயே ஓடி ஜெயிச்சிருவாங்க. ஐயோ எனக்கு அப்பவே தெரியாம போச்சுடா. இப்பதான் இந்த ஜோசியர் சொல்றாரு. தம்பி இந்த ஜாதகத்துல தெய்வ குத்தம் இருக்கு. ஏற்கனவே குலதெய்வத்துக்கு வேண்டியபடி மொட்டை அடிச்சு காது குத்தலனா இந்த ஜாதகனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே நடக்காது. ஐயோ ஐயா ஜோசியரே அந்த வார்த்தையவே திரும்ப திரும்ப சொல்லாதீங்கயா. டேய் என் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்டா. எப்படியாவது விரட்டி புடிடா. இந்த பொறுப்பு அவனுக்கு கொஞ்சமாவது இருக்கா? துள்ளி குதிச்சு ஓடுற வயசாது. அங்க பாரு எப்படி ஜம்ப் பண்ணி ஓடுறான்னு. விட்டா பாம்பன் பாலத்தையே தாண்டுவான் போல் இருக்கு. இப்படியே விட்டா இது நடக்கிற கதை இல்ல. டேய் எவன்டா மொட்டை அடிக்கிறவன்? நான் தானுங்க. கத்தி எடுத்து கையில வச்சுக்க. யாரா காது குத்துறவன்? நான் தானுங்க. ஊசி எடுத்து கையில வச்சுக்க. சரிங்க. கம் ஆன் ஃபாலோ மீ. புடே அமுக்க அமுக்குங்கடா. அப்படியே அமுக்குங்கடா. டேய் வந்து காது குத்துறா. மொட்டை அடிச்சு தான் காது குத்தணுங்க. ஒட்டா படிச்சா வந்து காது குத்துறா. புடிங்க. அசையாம அப்படியே புடிங்க. என்ன ஊசி இது? பச்சை குழந்தையா மாப்பிள? என் மாப்பிள உயரத்துக்கு மாதிரி ஊசி ஆடுறான். ஏங்க இது சரியா இருக்கான்னு பாருங்க. இது கோடி ஊசியா? எந்த சாணி ஊசியா இருந்தாலும் கடிச்சு மாமா இது வரைக்கும் எத்தனையோ சரக்கு சாப்பிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு மிக்சிங்ல சாப்பிட்டுருக்க மாட்டீங்க. டாடி இந்த ஸ்பெஷல் காக்டெயில் இது மாதிரி 4 உள்ள விட்டேன்னு வைக்கி தாடி ஜிவ்வுன்னு பிச்சிட்டு போய் ஆடி பிச்சா பிச்சிட்டு போகுது. தலைமுடி சேர்ந்து பிச்சுச்சுன்னா போற போது கொஞ்ச நாளைக்கு மொட்டை தலையோட அலையா. சூப்பர் டேஸ்டியா இளநீல சாராயம். இது எப்படியா புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறீங்க? பட போட்டிய தேட்டர்ல கொண்டு வந்து இறக்கி வச்சுள்ள எங்களுக்கு என்ன வேலை? இது மாதிரி புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது தான். எப்படி சூப்பர். ஏமாமா அத்தை முன்னாடி தண்ணி கண்ணி போடுவீங்களா? அத்தையா இந்த சாயங்கால நேரத்துல ஏப்பா அந்த ராட்சசியை ஞாபகப்படுத்துறீங்க? அவன் முன்னாடி எனக்கு பச்சை தண்ணி குடிச்சாலே கையெல்லாம் விட விட நடுங்க. நானுங்க சாராயம் குடிக்கிறது. ஏ அத்தைன்னு அவ்வளவு பயமாக்கு? மாப்பிள என் பொண்டாட்டி இருக்காளே அவ ஒரு பேய் பிசாசு. அவளுக்கு வாழ்க்கப்பட்டு என் வாழ்க்கையே வீணாயிருச்சு மாப்பிள. ஒரு மனுஷனை எவ்வளவு கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திட்டா மாப்பிள. என்ன வெக்கத்தை விட்டு சொல்ற மாப்பிள. அவளை டச் பண்ணி 20 இயர்ஸ் ஆச்சு. என்னோட ஃபீலிங்ஸ் நீ யோசிச்சு பாரு மாப்பிள. உண்மையிலேயே உங்க ஒய்ஃபை டச் பண்ணி 20 வருஷம் ஆகுதா? ஏனப்பா இந்த விஷயத்துல எல்லாம் ஒருத்தர் போய் சொல்லுவானா? சத்தியமா 20 வருஷம் ஆச்சுப்பா. தொடவே இல்ல மாப்பிள. இது ரொம்ப பாவம்பா. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில கல்யாணம் கூட ஆகாம இருக்கலாம். ஆனா கண்ணெதிர ஒரு பொண்டாட்டி வச்சுக்கிட்டு 20 வருஷமா தொடாம இருந்திருக்காருன்னா மாப்பிள இது ரொம்ப கொடுமை. கொடுமையோ கொடுமைப்பா கொடுமை. சார் சார் உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சார். இன்னொரு இளநி வெட்டா. என்ன வரைகிற? என்னடி முறைக்கிற? என்னடி முறைகிற? இந்த பார் உன்னுடைய ஆணவ அயோக்கியத்தனம் அக்கிரமம் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு அங்க வர போறனாலே பார். இதான் உங்க ஊர் நினைச்சிட்டாடு. எங்க ஊரு பாரப்பட்டி மண்ணு மேல நின்று மானே கவுண்டர் பேசிட்டு பார். மாப்பிளை பார் எப்படிப்பட்ட மாப்பிளை சேட்டை படிக்க தெரியுமா? ஏய் மேட்டு தெரிய மாட்டே உனக்கு? கறிக்கு வாய்ந்த எப்படிப்பட்டாலே அப்படிப்பட்டாலே சேத்துல போட்டு உழவடுத்த மாப்பிளை. இந்த மாப்பிளை கூட்டு வந்து உன்னை ஏறி மிதிக்கிறனாலே பார். சார் மிதிக்கல சார். இவ்வளவு பேர் தெரியாது சார் உங்களுக்கு? ஆளா சார் 3 அடி குண்டாச்சு. ஆனா திமிர் 60-70 அடி இருக்கு சார். என்ன மாப்பிள கட் அவுட் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கான்? தண்ணி போட்டுக்கிட்டு மரியாதை பேசுறேன். நான் அப்பவே சொன்னேன் நஞ்சு போற நாய் மாதிரி இருக்கா. இவருக்கு ஒரு இளநீ போறணும் 18 இளநீ காலி பண்ணிருக்கான். சரி மாம்சே வந்திருக்கா ரூல்ல இருந்து கவுடி போடாமா? வெடி போடு போடாத மாப்புங்க மறுபடியும் இருக்கற வெட்றேன். கொண்டாடங்க. மாப்ள என் பொண்டாட்டி பயங்கரமான ஆளு. அவளை அடக்கி நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னா நீ என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். அப்ப கட்டி கொடு. நான் கட்டி கொடுப்பேன். அதை கேட்க நீ யாரா? என் பொண்ணை என் மாப்பிளைக்கு நான் கட்டி கொடுப்பேன். அதை கேட்க நீ யாரா? வாட் ரிலேஷன்?
ரொம்ப சவுண்ட் விடுறான், பொண்ணு அசிங்கமா இருக்கும் போல் இருக்கு. கல்யாணம் பண்றத பத்தி இல்ல மாப்பிள, ஆனா அதுக்கு குறுக்க நிக்கிறதே என் பொண்டாட்டியா தான் இருக்கும். ஏன்னா அவ பயங்கரமான கிரிமினல். அவ ரூட்லயே போனா தான் நீ என் பொண்ண கல்யாணம் பண்ண முடியும். அதனால நீ எங்க ஊருக்கு வர்ற, என் பொண்ண சைட் அடிக்கிற. ஆடுறா சக்க, அரசக்க 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 அரசக்க. அத நம்ம மாப்பிள்ளை இப்ப பார்ட் டைம் பண்ணிட்டு இருக்காரு, அதையே ஃபுல் டைம் பண்ண சொல்றியா? அதெல்லாம் கெட்டியா பண்ணுவாரு. அதுலயே ஒரு சிக்கல் இருக்கு. என்ன? நீதான் எங்க அக்கா பையன் அவளுக்கு தெரிஞ்சதுன்னு வையே, உடனே அத்துட்டு போயிருவாளுங்க. அதனால கடைசி வரைக்கும் தெரியக்கூடாது மாப்பிள்ள. அதெல்லாம் தெரியாதப்பா டாடி. முதல்ல கைய விட்டு வாந்தி எடு. ஓ இம்சியை எங்க 2 பேரால சமாளிக்க முடியல. மாப்பிள்ள ஏ மாப்பிள்ள, நீ இன்னும் ஆளையே முழுசா பாக்கல, அதுக்குள்ள ட்ரீமுக்கு போயிட்டியா? ஓகே, நல்ல மாப்பிள்ள நல்ல மாமனாரியா. ஒருத்தருக்கு போட்டா கண்டுக்குது, ஒருத்தருக்கு போடாமலே கண்டுக்குது. எனக்கு ஒரு இளநீ வெட்டி கொடு. எப்பா என்ன ஆளை விடுங்கடா. ஹலோ, நீங்க தான் பிரியாங்கிறதா? ஆமா. என்ன ஓமா, இதுக்கு முன்னாடி உன் மூஞ்சியை பாத்துருக்கமா? முன்ன பின்ன பழக்கமா? அப்படி இருக்கும்போது எங்க பாசை எப்படி நீ ஆள் வச்சு அடிக்கலாம்? அது இல்ல சார், அது வந்து அவர் இன்டர்நேஷனல் பிகர். இல்ல சார், ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. இந்த பிரச்சனை ஐநா சபை வரைக்கும் போனா கூட நான் விட மாட்டேன். இன்னும் 5 நிமிஷத்துல ஹாஸ்பிடலுக்கு வந்தாகணும். நான் வந்துடுறேன் சார், இது வந்துடுறேன். என்ன வந்துடுற? வா. ஏய், அள்ள கேஸ்ல ரெடியா இருக்கீங்களா? போன் ஃபைல் எல்லாம் கரெக்டா வச்சிருக்கீங்களா? வச்சுங்க சார். பார்ட்டி கமிங். ரெடி ஸ்டார்ட். சார் போன். நோ 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 நோ. சார் போன் சார். ஐயா, I will meet tomorrow. ஐயா, yes. You please. I know. Hey, stop. ஏமா, நீதான் அந்த பிரியாங்கிறதா? எங்க ஆள் எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனர். அந்த ஆளை எப்படி நீங்க ஆள் வச்சு அடிப்பீங்க? எல்லாம் அம்மா இருக்கிற தைரியம். உங்களை சும்மா விட மாட்டேன். கோர்ட்ல கேஸ் போட்டு எல்லாரும் உள்ள தள்ளிடுவேன். அங்க பார், அவர் அவனை கலாட்டா பண்ணாரு, அவர் அவனை கிண்டல் பண்ணாரு. கமான், இவர் அவனை கிண்டல் பண்ணாரு. நல்லா பார்த்து சொல்லு. சார் இல்ல, ஆள் மாறி போயிட்டாங்க சார். ஆள் மாறிச்சுங்கிறதுக்காக மண்டையில அடிச்சு படுக்க வைக்கிறதா? சார் ப்ளீஸ் நான் சொல்றது. நோ நோ, நான் கேட்கவே மாட்டேன். இந்த பார், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் போயே தீருவேன். சார், please. என்னடா லைன்ல இருக்காரு. யாரு? கலெக்டர். கலெக்டர். என்ன அவனை வேற லைன்ல வர சொல்றான்? ஓகே சார். சார் நான் சொல்றது புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. என்ன புரிஞ்சுக்கிறது? நீ இத புரிஞ்சுக்கமா? சார். என்ன லெக் இது? சார் ப்ளீஸ். இந்த லெக் நான் கோடிக்கணக்கில் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன். சார் நீங்களாவது இவர்கிட்ட கொஞ்சம் கம்பிக்க. சொல்லுங்க சார். கம்பிக்க. சார் ப்ளீஸ் நீங்களாவது உங்க பிஏ கிட்ட சொல்லுங்க. ஏய், நீ கொஞ்சம் வெளிய பாப்பா. மீ? அட நீர போய. நோ. Hey, go man. I take it. Nasty fellows. யார் மணி? நீதான் பிரியா பொண்ணா? என் பையனோட வாழ்க்கையில வெள்ளானது நீதானா? மை டியர் சன், ஒன்லி சன். சும்மா இருந்தவனே உன் பின்னாடி சுத்த வச்சு இப்ப ஆள் வச்சு அடிச்சுட்டே இல்ல. ஏய், உனக்கு அவனை பிடிக்கலன்னா ஹைமேன் மோனி எனக்கு பிடிக்கல, நீ என் பின்னாடி சுத்தாதே அப்படி சொல்லணும். அவன் ஆபரேஷன் தியேட்டர் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? மம்மி அந்த பிரியா பொண்ணை ரொம்ப லவ் பண்றேன், நான் வாழ்ந்த அந்த பொண்ணு கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னான். இத அவன் ஒரு நாள் முன்னாடி என்கிட்ட சொல்லி இருந்தா, ஓ மம்மி என் வீட்டுக்கு பரவழைச்சு எவ்வளவு லட்சம் டாலர் செலவானாலும் பரவாயில்லன்னு இந்த கல்யாணத்தை நான் ஜாம் ஜாம்னு நடத்தி இருப்பேன். அவன் இதுவரைக்கும் எந்த பொண்ணையும் தலைநிமிந்து கூட பார்த்ததில்லை. அப்படிப்பட்டவனை இந்த கதைக்கு ஆளாக்கிட்டியே. ஏய், நான் உன்னை சும்மா விட மாட்டேன். கேஸ் போட்டு கோர்ட் வரைக்கும் எழுத்துடுவேன். என்ன நீ யாருன்னு நினைச்சே? மேடம் ப்ளீஸ், அவர் வேணா என் பின்னால சுத்தி இருக்கலாம், ஆனா அவர் லவ் பண்ணது எனக்கு தெரியாது. உன் பின்னாடி சுத்தினா சொல்றேன், ஆனா உனக்கு தெரியாது சொல்றேன். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? ஐயோ நான் சொல்றத கேளுங்க மேடம், அவர் என்ன லவ் பண்ணது எனக்கு தெரியவே தெரியாது. ஓகே, வில் கம் டு தி மேட்டரியா. நீ அவனை நிஜமாவே லவ் பண்ணதா? தெரியும், ஒரு பொம்பளை மனசு ஒரு பொம்பளைக்கு தெரியும். இப்போ ஒன்னும் அவசரம் இல்ல, நல்லா திங்க் பண்ணி பதில் சொல்லு. ஈவினிங் திங்க் பண்ணும், நைட் தூங்கும் போது திங்க் பண்ணும், மார்னிங் பல் தேய்க்கும் போது திங்க் பண்ணும், அப்புறமா சொல்லு. இப்ப அவர் உடம்புக்கு எப்படி இருக்கு? ஓ ஸ்வீட்டி, அது டாக்டர் பாத்துக்குவார். அவர் கொடுக்கறதெல்லாம் ட்ரீட்மெண்ட் இல்லே, நீ சொல்ற வேர்ட் தான் ட்ரீட்மெண்ட். அப்ப நான் போயிட்டு வரேன். ஓகே பை. அட போதும்பா, கைய கடிச்சுக்காத. எப்படி வாங்க செட்டப்? நாளை காலையில பிரைட்டா வருவார். ஏன்? அட ஒரு மாதிரியா இருக்கு. அட அட ஏன்? தள்ளி நில்லு. என்ன சொல்லுங்க? அட மூடப்பா.